ஹலோ அன்பு உறவுகளே, வணக்கம். என்னென்னா இன்னும் அந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் வந்து சரியான பனிப்பொழிவு முழு நாளாக இருந்துச்சு. அப்படி வெண் ஆடை போர்த்தினது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் நிரம்பிருச்சு. சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளாக காரம் அது இதுவும் போய் நேற்று நைட்லேருந்து பனிப்பொழிவு இல்லை. அப்போ அழுக்கு அடைஞ்ச இதாக மாறி போய் இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா பாதைகளே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு தாத்தாவும் பேரனும் எவ்வளோ அழகாக வந்து பாதையை உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். பனிகளெல்லாம் மாற்றி ரொம்ப அழகாக அவங்க பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த தாத்தா எவ்வளோ அழகாக வந்து அந்த பாதையை சரி பண்ணுறாரு. மக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதையை. எத்தனை வயசு இருக்குன்னா கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த மக்கள் நடந்து போகிறாங்க. அவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்னு பாருங்கள். அப்படி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த பாதைகளை எவ்வளோ அழகாக செம்மையாக்குறாரு. இந்த பக்கத்தில் பேரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறுமையாக அது அவனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பனியை பொருட்படுத்தாமல். அப்படி நம்ம ஊர்லன்னா பனி இதாகி பாதிக்கப்பட்டுரும், குழந்தைங்க செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த குழந்தைங்க அப்படி செய்கிறத அவங்க அனுமதித்து அந்த இதை கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த குழந்தை செய்து பாருங்கள். பொறுமையாக வச்சு டயர்டாகி அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலை. நம்மளே செய்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் குழந்தை வந்து அதுக்கு தெரிஞ்ச வகையில் அது போராடி அது செய்கிறது நமக்கே வேடிக்கையாக இருக்குது. அதனால் சின்ன வயசுலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போராடுற கலையையும் பாசத்தையும் தாத்தா பேத்திங்கிற உறவையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம அதிக நேரங்களை எடுத்துக்குவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.